நான் லவ் பண்ண பொண்ணு தான் என்னுடைய உலகம் நினைச்ச பையனை பிரேக்கப் பண்ண அவன் எப்படி ரியாக்ட் பண்றான்றத நேர்ல பார்க்கணும்னு சொல்லி இந்த பொண்ணு பண்ணது. ஆக்சுவலா என்ன பண்ணிருப்பான்னா, இந்த பொண்ணோட வீட்டுல ஒரு ரகசிய அறை இருக்கும். ஆனா இவனோட லவ்வருக்கு அது தெரியாது. அதை க்ளோஸ் பண்ணிட்டா மறுபடியும் அதை யாரு உள்ள இருந்து க்ளோஸ் பண்றாங்களோ அவங்க மட்டும் தான் அதை ஓபன் பண்ண முடியும். உள்ள இருந்து வெளியே ஹால்ல எல்லாம் என்ன பண்றாங்கன்றத பார்க்க முடியும். ஆனா வெளியே இருந்து உள்ள என்ன இருக்கு ஏதுன்னு எதுவுமே தெரியாது. முன்னாடி ஒரு கண்ணாடி தான் இருக்கும். இந்த பொண்ணு அவனுடைய பாய் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ண என்ன பண்ணிருப்பானா, அவளுடைய லேப்டாப்ல அவர் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருப்பா. அதுல ஒன்னு எனக்கு பிடிக்கல, நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அலறத பார்த்து உள்ள இருந்து சந்தோஷப்படுவா. ஒரு கட்டத்துக்கு மேல அவன் ரொம்ப ஃபீல் பண்றான்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணலான்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா அது லாக் ஆயிருது. இவளுடைய போன்லயும் டவர் இல்ல. இவளுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த கண்ணாடியை போய் தட்டுறானா, இவன் எவ்வளவு தட்டினாலும் வெளியே இருக்கிறவனுக்கு தெரியாது. அவனும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவன் எவ்வளவோ ட்ரை பண்ணி கண்ணாடியை தட்டி தட்டி பாக்குறான். ஆனா ஒரு ரியாக்டும் இல்ல. அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்த ரூமோட டிசைனே அப்படிதான் இருக்கும். விளையாட்டா பண்ண ஒரு விஷயம் கடைசியில இந்த பொண்ணுக்கே வினையாயிடுது.